கோதுமை மாவில் வண்டு பிடிக்காமல் இருப்பதற்கு அதில் சிறிதளவு உப்பை கலந்து வைத்தால் போதும். காப்பர் பூசப்பட்ட பாத்திரம் மங்காமல் இருப்பதற்கு சிறிது உப்பையும் வினிகரையும் பாத்திரத்தின் மேல் பூசி துணியால் அழுத்தி தேய்த்தால் போதும். பாத்திரம் பளிச்சென்று இருக்கும். மிக்ஸி ஜாடியில் உள்ள பிளேடை கழற்ற இயலாமல் இருந்தால் அதை கழற்றுவதற்கு ஜாடியில் பிளேட் முழுகும் வரை வெந்நீர் ஊற்றி சிறிது நேரம் வைக்கவும். பின்பு நீரை ஊற்றிவிட்டு முயற்சி செய்தால் பிளேட் எளிதாக கழற்றலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் பொழுது புளிப்பு இல்லாத தயிர் அரை கரண்டி ஊற்றி செய்தால் சுவையாக இருக்கும். வற்றல் குழம்பு வைக்கும் பொழுது சிறிதளவு கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வற்றல் போன்றவற்றை வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து அதனை தூளாக்கி குழம்பில் போட்டு இறக்கினால் மணமாகவும் இருக்கும். ரசம் தயார் செய்யும் பொழுது அதனுடன் தேங்காய் தண்ணீர் சேர்த்தால் ருசியாக இருக்கும். வறுத்த வெந்தயத்தை சாம்பாரில் போட்டால் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். தோசை சுடும் பொழுது மாவில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்தால் தோசை மொறுமொறுவென்றும் வரும். எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகம் உள்ள கடாயில் அடுப்பில் வைத்து நன்றாக சூடு செய்யுங்கள். பிறகு அதற்கு மேலே தூளுப்பு தூவி ஒரு நாரை வைத்து தேய்த்து சுத்தம் செய்தால் போதும். எண்ணெய் பிசுபிசுப்பு முழுமையாக நீங்கும். முள்ளங்கி இலையை தூக்கி போடாமல் அதனை எண்ணெய் விட்டு வதக்கி அதனுடன் உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், பெருங்காயத்தை வறுத்து சேர்த்து துவையல் செய்தால் சுவையாக இருக்கும். சேனைக்கிழங்கை புளிநீரில் வேக வைத்தால் சாப்பிடும் பொழுது நாக்கு அரிக்காமல் இருக்கும்.